எந்திரிச்சு இந்த ஜெபத்துல நம்மளால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுது. அதுவும் ரொம்ப தெளிவா நமக்கு பர்சனலா ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேராக கடந்து வருகிறத எத்தனை பேர் விட்னஸ் பண்றீங்கல்ல? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. நெறைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ, நம்ம என்னென்ன காரியங்கள வாஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா ஆண்டவர் வந்து பேசிட்டு வராரு. ஸோ இட் இஸ் தி 13th டே. இந்த நாள்லயும் இஸ்பா வந்து நம்ம கூட பேச போறாங்க. ஸோ இந்த நாள்ல நம்மளுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவதற்கு வி ஹாவ் ஜொஹான் அக்கா வித் திஸ் மிராக்குலஸ் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து நம்ம மத்தியில ஜொஹான் அக்கா இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சாட் பாக்ஸ்ல அக்காவை வெல்கம் பண்ணி எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அக்காவை வெல்கம் பண்ணலாம். ஓவர் டு ஜொஹான் அக்கா. Praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். A very, very good morning. Amen. இந்த 13வது நாள் 21 days warfare fasting prayerல revival in medical field fellowship வழியாய் நடத்துகிற இந்த fasting prayerல ஆமென் 13வது நாள்ல பங்கேற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். என்னை அழைத்து அன்பு தம்பி பெனியலுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென் ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு பாடல் ஒன்று பாடி நேரம் இன்னைக்கு குறைவா இருக்கிறது, அதனால we'll just look to the Lord in prayer, waiting upon his word. Amen. Hallelujah. மகிமை தேவ மகிமை மகிமை என்மேல் மகிமை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மகிமை தேவ மகிமை மகிமை என்மேல் மகிமை என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய் என்மேல் மகிமை இறங்கணுமே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி அப்பா நீங்க சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நான் பிள்ளைகளோடு கூட ஷேர் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. என்னை மறைத்து நீங்க பேசுங்க. பேசு கிருஷ்ணனையே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சாரி ஃபார் மை swollen eyes. ஹalleluya. ரொம்ப நாட்களாய் தூக்க குறைவுனால ரொம்ப swollen ஆகுது என்னுடைய ஐஸ். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச நினைக்கிற காரியம் gird yourself. Amen. Can I have two people unmute and say gird yourself? Gird yourself. Gird yourself. Amen. 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 இந்த gird yourself அப்படின்னா நீங்க என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு நம்ம வேதத்துல நிறைய இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். அறையை கட்டிக்கொண்டு ஆண்டவர் இந்த வேர்டை நேத்து ஈவினிங் நைட்ல இருந்து இந்த வார்த்தையை எனக்கு போட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ என்ன பேசுறது ஆண்டவரே? what do I have to speak? know the gird yourself. நிறைய இடங்களிலே நம்ம வேதத்துல இந்த கேர்டிங்க பத்தி பாக்குறோம். அதுல நீங்க ஒரு நோட் புக் பென் வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க எழுதி கொள்ளுங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த வேர்சஸ் நானே உங்களுக்காக படித்துருவேன். 1 ராஜாக்கள் 18:46 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அப்போ லாங் ரோப்ஸ் உடுத்தி கொண்டிருக்கிற அக்காலத்து ஜனங்கள் செய்யற காரியம் என்னன்னா, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க அவங்க இந்த லாங் ரோபை கொண்டு அவங்களுடைய பெல்ட்ல சொருகி கொள்கிறத பாக்குறோம். அந்த பெல்ட்ல அவங்க அதை கேர்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அறையை கட்டிக்கொண்டு. ஏன்னா அந்த ரோப்ல அவங்க வேகமா ஓட முடியாது, சில காரியங்களை வேகமா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறையை கட்டுகிற ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. அதை கட்டி கொண்டு போகிறது நம்ம பார்க்கிறோம். 2-3 இடத்துல பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்கல. எரேமியா 1:17 கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்க்கிறோம்.
ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளையிடுகிற வைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங் கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, அதுக்கு முன்னாடி எலியாவை பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். அதே போல இன்னொரு வசனம் எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஆமென். நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் தரித்தவர்களாயும். இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே அறையில தரித்துக்கொள்ளும் உங்களுடைய நீங்க என்ன சொல்றது, உங்க அறையை நீங்க கட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேர்ட் யோர் செல்ஃப், கேர்ட் அப் யோர் லோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்க சத்தியம் என்னும் கச்சையை அணிந்து கொள்ளுங்கள், நீங்க அறையில் கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் மோர் லைக் அ பெல்ட் இல்ல. இந்த இடத்துல வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் ஆஃப் காட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் வித் பெல்ட் ஆஃப் ட்ரூத் இல்ல, சத்தியம் என்னும் கச்சையினை நம்ம அறையில கட்டி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அறையில கட்டி கொள்றது டெஃபினட்டா வந்து இதை டைட்டன் பண்றதுக்கு ஒரு பெல்ட் மாதிரியோ ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதற்குன்னா இந்த வேலைகளை செய்வதற்காக. இப்போ இந்த வார்த்தைகளை வாசித்த நீங்களும் நானும் ஒரு வார்த்தையை 1 பேதுரு 1:13 நம்ம வாசிக்கும் போது, இதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துக்குரிய வசனம். 1 பேதுரு 1:13 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, ஹல்லேலூயா, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் இடுப்புல இருக்கிற இந்த அறையை கட்டிக்கொள்ளுங்க நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க. ஆங்கிலத்துல wherefore gird up the loins of your mind. இது வந்து இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேச விரும்புகிற காரியம். அப்போ மனதுல ஒரு பெல்ட் போல gird yourself நீ ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, it talks about the disciplined mind. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல உங்களை ஆண்டவர் ஒரு ரிட்டர்னிங் டு யுவர் பொசிஷன். நிச்சயமா இந்த 12 நாள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், எவ்ரி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டேக்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் இன் த மைண்ட். உங்களுடைய சிந்தனையில, உங்க மனதுலதான் ஃபர்ஸ்ட் போராட்டம் தொடங்கும். ஆவிக்குரிய ரீதியில பிசாசானவன் முதல்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்றது வெளிரங்கமா உங்க சரீரத்துல இல்ல. ஃபர்ஸ்ட் he brings the target to your thoughts, to your mind. இந்த மைண்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து, நான் நேத்து இதெல்லாம் எழுதும் போது யோசிச்சேன், என்ன ஆண்டவர் இவ்வளவு நீங்க கடுமையா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஆஸ் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியத்துல ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல உங்களை ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறார். ஒரு டாக்டரா, ஒரு நர்ஸா, ஆமேன், ஒரு டெக்னீஷியனா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. இந்த பொசிஷன்ல வச்சிருக்கிற நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும், யூ ஹாவ் பீன் கால்ட் ஃபார் அ வெரி பிக் பர்பஸ். வெரி பிக் பர்பஸ்னா பரலோக திட்டங்களை பூமியில நிறைவேற்றதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். திஸ் இஸ் த மெயின் பர்பஸ். தேவனுடைய நோக்கங்களை அறிந்து அதை பூமியில நீங்களும் நானும் நிறைவேற்றணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இதை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, அவருடைய வரங்களை கொடுத்துட்டாரு, அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு நாளும் நடக்கிற கிருபையும் பலனையும் அவரே தரார். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். நம்ம அதை செயல்படுத்துகிறவர்களாய் மாத்திரம் தான் இருக்கிறோம். இப்படியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வெளியே எல்லாரும் ஊழியத்துக்கு போறீங்க. இப்ப கேம்ப் பத்தி ஸ்ரீலங்கால வாஸ் ரியலி ஹாப்பி. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஓப்பனிங்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நிச்சயமாக உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களும் உங்களுடைய பிரயாசங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அதன் விளைவுதான் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார்.
இப்போ ஒரு பக்கம் யூஆர் ஒர்க்கிங் ஃபார் த மாஸ், யூஆர் ஒர்க்கிங் ஃபார் அ பிக் லார்ஜர் கிரவுட், யூஆர் ஒர்க்கிங் ஃபார் பீப்புள் ஹூ ரியலி நீட் ஜீசஸ். வெளியே நம்ம நிறைய ஊழியங்களுக்கு போறோம். ஆனா இந்த ஊழியங்களுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன், a personal strength, a personal change. நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய மனதை எப்படி காத்துக்கொள்ளணும், நம்மளுடைய சிந்தை எப்படி காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழுகிற இந்த தேவனுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய மைண்டை கரெக்ட் பண்ணணும், நம்மளுடைய சிந்தையை ஆஹ் ஏதாவது ஒரு தேவையற்ற காரியங்கள், இட் நீட் நாட் பி ரபிஷ். நிறைய வேளையில யோசிப்போம்ல, நம்ம பாவத்தெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம என்ன பெருசா தப்பு பண்ணிடுவோம், இல்ல. சிலது ஆண்டவருக்கு பிரியமில்லாத யோசிக்கிறத கூட we are bringing our mind under the subjection of the devil. அதனால நம்மளுடைய சிந்தையை ரொம்ப நம்ம காத்து கொள்ளணும்ன்றதுதான் இன்னைக்கு நான் தியான பகுதி. இந்த 1 பேதுரு 1:13 நம்ம பார்த்தது போல உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொண்டு, ஆமென். 14ஆம் வசனத்துல, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, ஆமென். இன்னைக்கு ஆஸ் ஆண்டவரை அறியாத போது எல்லாருக்குமே பாவத்துடைய தாக்கம் அதிகமா இருந்தது. ஆல் ஆஃப் us have faced a different kind of sin. இல்ல, எல்லாருமே have gone through lot of things. ஆனா எப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ, நாம் செய்கிற ஒரு காரியம், we take level best effort to be out of sin. பாவம் செய்யாதபடிக்கு நம்ம நிறைய முயற்சிகளை செய்யறோம். அதை விட்டு ஓடுகிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய ஸ்பிரிட்ஸோட நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஸ்பிரிட் மீதி எல்லாம் ரிவ்யூ பண்ணலாம், நம்ம எதிர்த்து போராடலாம். ஆனா ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவியை மாத்திரம் நம்ம எதிர்த்து போராடக்கூடாது, அதை விட்டு ஓடிடணும். அது என்ன பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். இந்த லஸ்ட் வரும்போது நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, யூ ஷுட் நாட் ஃபைட், லார்ட் ஹெல்ப் மீ ஃபைட் அகேன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இதை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. நோ, ரன் அவே. ஹல்லேலூயா. யோசேப்பு செய்தது போல இப்படிப்பட்ட இச்சையின் அதிகாரங்கள் நம்மளை தொட நினைக்கும் போது அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து ஓடணும், கடந்து செல்லணும்ல, கடந்து ஓடணும். we should never stay in that place. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க முன்ன அறியாமையினால இருந்தீங்க, இப்ப நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் how do we guard our mind அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே தொடர்ந்து 15 வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்க. இந்த நடக்கையை குறித்து நிறைய யூத் கிரவுடுக்கு ஆண்டவர் என்ன பேச வைப்பாரு. பர்சனலா நான் செய்யற காரியம் அதையும் உங்களோட கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் ஷேரிங் ஆஃப் நீங்க எல்லாருமே யுவர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். எப்படி நான் சொல்றேன்னா, எல்லாரும் ஏதோ ஒரு விதங்களிலே நம் தேவனுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் இந்த பரிசுத்தத்தையும் இந்த ஒழுக்கத்தையும் இந்த நடக்கையிலும் மிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தையானது பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை. நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்? இயேசுவை பிரதிபலிக்கிறோம். இயேசு பரிசுத்தராயிருக்கிறார். he is holy. அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பு முதலாவது நாம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தத்தை முதலாவது நாம் சரீரத்துக்கு முன்பதாக நம்ம சிந்தையில முதலாவது அந்த பரிசுத்தத்தை நாம் வளர்த்து கொள்ளணும். அதுல எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு 4:12 உங்க எல்லாருக்குமே தெரியும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். இது தீமோத்தேயு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரரா இருக்கிற பவுல்னால இதெல்லாம் கற்பிக்கப்பட்டு இவர் இப்போ நமக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. ஆமீன். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்ம இளமையை குறித்து, உங்க இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. மோஸ்ட் ஆஃப் யூ, ஐ பிலீவ் யூர் ஆல் யங் அண்ட் நீங்க whether you're married or unmarried,
உங்களுடைய இளமை காலத்துல உண்மையாகவே யாரும் உங்களை பார்த்து அசட்டை பண்ணாதபடிக்கு in your deed, in your faith, in your conversation, in charity, spirit, faith, I mean in purity, கற்புல கூட நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது be an example wherever you go. be an example. உங்க லைஃப் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு அதிகமா பேசும். நீங்க பேசுற வார்த்தையை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழுகிற வாழ்க்கை, நீங்க ஒருவேளை திருமணமானவர்கள்னா நீங்களும் உங்க கணவருக்கும் இருக்கிற நல் உறவு, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற நல் உறவு, நீங்க திருமணம் ஆகாதவர்களா இருந்தீங்கன்னா உங்க ஒழுக்கத்தை குறித்து, உங்களுடைய உடுப்பை குறித்து, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி பழகுறீங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க பப்ளிக் ஏரியால எப்படி இருக்கிறீங்க, சர்ச்ல எப்படி இருக்கிறீங்க, இப்படி என்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க. அவங்க கவனிக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டாம், ஆண்டவர் சொல்றதுக்காக நம்ம செய்யணும். ஆமென். யாரு நம்மளை பார்த்து கை நீட்டி, நான் எப்பொழுதும் என் பிள்ளைங்களை சொல்ற ஒரு காரியம், யாரும் உங்களை பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது. இவங்க இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹalleluya. யாருமே அப்படி சொல்லக்கூடாது. இப்போ இந்த மைண்ட்ல வருகிற போராட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனையில பிசாசு ஈஸியா கொண்டு வருகிற ஒரு காரியம், அன்னைக்கு நான் சொன்னது போல அவன் கொண்டு வர்றது ஃபியர் இல்ல. இந்த ஃபியர் வரும்போது என்ன ஆயிடும்னா, தேவையில்லாத விஷயங்களை ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். கன்ஃபியூஷன் வந்தாலே நம்ம குழப்பி குழப்பி இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நம்ம எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்குதான் இதை நான் பாடலா பாடுறேன். 2 தீமோத்தேயு 1:7. ஆண்டவர் எனக்கு ஒரு 50 வசனங்களை ரெஃபரன்ஸோட பாடலா எழுதும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அப்படியே பெருகி எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்காய் பாடுகிறேன். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியை கொடுத்திருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியை கொடுத்திருக்கிறான். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7 வசனம் சொல்கிறது. வசனம் சொல்கிறது. Hallelujah. For God has not given us a spirit of fear, but of power and of love and a sound mind. Hallelujah. இந்த ஃபியர், பயம் என்கிறது ஒரு ஆவி, அன்பு என்கிறது ஒரு ஆவி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பயமுள்ள ஆவியை நான் கொடுக்கல, அதுக்கு பதிலா நான் என்ன கொடுத்திருக்கேன்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அப்ப ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் காணப்படணும். அப்ப ஃபியர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க 100% புரிஞ்சுக்கணும், இந்த பயமானது தேவனிடத்துல இருந்து நமக்கு வரல. தேவ பயம் வேற, அது ஒரு பெரிய டாபிக். ஆனா நான் இந்த சாதாரணமா இப்ப நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பயம் வந்துரும். ஆஹ் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கவலைகளை கொண்டு அந்த பயம் தான் என்ன ஆயிடும்னா நமக்குள்ள அப்படியே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துரும். ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுமோ, அடுத்தது என்ன செய்யறது, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேலை இருக்கா, நம்மள எல்லாம் வெளியே எங்கேயா அனுப்பிட்டாங்கன்னா, நம்மள பெர்சிக்யூஷன்ல நம்ம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயம் வந்துரும். இந்த பயம் ஆவிக்குரியவர்களுக்கு வரக்கூடாது. So when you have the fear, you have to rebuke the spirit. அப்ப எப்படி சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறு அப்படின்னு நீங்களே செல்ஃப் டெலிவரன்ஸ்க்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த பயம் சில வேளைகளிலே நம்மளுடைய மனதை பயங்கரமான பாதிப்புக்குள்ளாய் தள்ளும். It can lead you to depression. It can lead you to so many other ill factors. நான் எப்படி உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க சாப்பிடுற மெடிசன்ஸ்க்கு வரும்னு சொல்றீங்களோ, அதே போல இந்த பயமானது உங்க சரீரத்துல நிறைய இடங்களிலே அது தேவையற்றதை அது கெடுத்து போடுகிறதா இருக்கிறது. அதனால முதலாவது அந்த ஃபியரை வெளியே அனுப்பணும். இந்த ஃபியர் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லவே இல்லை. அந்த மனுஷனை வேகமாய் கொஞ்சம் அதை பார்க்கலாம். நீங்க வாசிருங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு. அப்போஸ்தலன் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு, யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை
ஆஹ் கொன்று போடுகிறார்கள். ஏரோது கொன்று போடுகிறத நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாரு லைன்ல இருக்கிறான்னு பார்த்தா பேதுரு. பேதுருவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஸ்குவாட்ஸ் அப்படின்னு இருக்கு. 4 ஸ்குவாட்ஸ்னா 16 சோல்ஜர்ஸ். 16 சோல்ஜர்ஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்க. சிறையில வச்சுட்டு நினைச்சு பாருங்க, நேத்து வந்து என் கூட இருந்த ஒரு டிசைபிளா இருந்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய அடுத்தது நம்ம தான் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க எத்தனை பேருக்கு பயம் வரும்? அடுத்தது நம்மளதான் சாகடிக்க போறாங்க. நம்ம எல்லாம் ஒரு பெர்சிக்யூஷன்ல இருக்கோம் அப்படின்னா, அடுத்தது நம்மளதான் சாகடிக்க போறாங்க அப்படின்னா, எத்தனை பேருக்கு பயம் இருக்கும்? பயம் இருக்கும்னு சொல்றவங்கலாம் ஒரு ஹேண்ட் ரைஸ் போடுங்க. ஐ திங்க் இது எல்லாருமே தான் போடணும். ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்குமே பயம் வரும். ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, இந்த 5ஆம் வசனத்துல இருந்து 10ல நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போ அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே படுகையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் நினைக்கிறேன். உம் 6. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஹalleluya. நைட்ல 2 சோல்ஜர்ஸ் நடுவுல நல்ல சங்கிலியில கட்டப்பட்ட மனுஷன் செய்த காரியம் என்ன? தூங்கி கொண்டிருந்தான். யாருக்குங்க தூக்கம் வரும்? மரிச்சு போறாங்க. அடுத்த நாள் மரிச்சு போறாங்க. அடுத்த நாள் நம்ம தான் அப்படின்னு இருக்கும்போது யாருக்கு தூக்கம் வரும்னா, ஆவியானவரை பெற்றிருக்கிறவங்களுக்கு பயம் வராது. ஹalleluya. மரணத்தை குறித்தோ, ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை மறைந்திருக்கிறது என்பது ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. ஆமென். இன்னைக்கு தேவனுக்குள்ள உங்க வாழ்க்கை மறைந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிற தைரியம் எப்ப வரும்னா, ஆவியானவரை பெற்ற பிற்பாடு. இதே பயந்து போன பேதுரு, நம்ம பார்க்கிறோம் அவருடைய பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அப்புறம் அவர் எழும்பி he spoke with boldness, தைரியமாய் அவர் பிரசங்கித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த தைரியம் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால நமக்கு கொடுக்கப்படுகிறது. இல்ல, கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. ஆமென், ஆமென். அவர் நமக்கு தைரியத்தின் ஆவியை, ஆமென், பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மனுஷன் தொடர்ந்து பாருங்க, இந்த இந்த ஜெயில்ல இருக்கிறவர் பயப்படவே இல்லை. 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா அப்படி. இப்ப இவரும் அறையை கட்டிக்கொண்டு சிறைச்சாலையை விட்டு வெளியே போகிறத பாக்குறோம். இந்த இந்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த பர்டிகுலர் பேசேஜ இங்க ஏன் உங்க கூட ஷேர் பண்றேன்னா, தைரியம் உள்ளவர்களாக நீங்க இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபியரோ இல்ல உங்களுக்கு வந்து அன்பு இல்லாம கசப்பு அதிகமா இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெறுமை இருக்கு அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஆஹ் என்னுடைய சிந்தையில போராட்டத்தை கொண்டு வருகிற அதிகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த அதிகாரங்கள் விழுந்து போகும். ஹalleluya. ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஆமென். தொடர்ந்து சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம இதை நல்லா புரிந்து கொள்ளுவோம். இந்த 2 கொரிந்தியர் 10:4-5. ஆமென். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடலை சொல்றேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே. எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா. ஹalleluya.
தேவனுக்கு எதிரான எல்லா மனித எண்ணங்களை கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கீழ்ப்படித்து ஜெயம் எடுப்போம். ஹalleluya. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹalleluya. For the weapons of our warfare are not carnal but mighty through God to pulling down of strongholds. அரண்களை நிர்மூலமாக்குகிறது ஆமென். ஒரு ஒரு கண் பார்க்கிற ஒரு வார்ஃபேர் வெப்பன் கிடையாது. அல்லேலூயா. அது தேவ பலனா இருக்கிறது. அவைகளால் நம்ம தேவ பலன் எப்ப நமக்கு கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூ வில் ரிசீவ் பவர். இந்த பவரை பேதுரு சுமந்து கொண்டிருந்தபடினாலதான் பயம் இல்லை. இன்னைக்கு இந்த எண்ணங்கள்ல வருகிற போராட்டங்களை நாம் எதிர்த்து போராடணும்னா நம் தேவ பலத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய உதவினாலே நம்ம இதை செய்யணும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். என்னது இந்த தர்க்கங்களை? இது இங்கிலீஷ்ல 2-3 வேர்ட்ஸ் மீனிங் இருக்கு. ஆர்குமெண்ட்ஸ், இமேஜினேஷன்ஸ் இடத்துல இருக்கு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. We can bring every thought captive under the obedience of Christ Jesus. Hallelujah. நம்மளுடைய எண்ணங்களை நம்ம முழுமையாய் கிறிஸ்தேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள நம்மளால சிறைபிடிக்க முடியும். Hallelujah. நம்மனால தடுக்க முடியாத, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க இங்க அமர்ந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு வசனத்தையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, ஐயோ இன்னைக்கு எப்படி போறது, பஸ் கிடைக்குமா, நம்ம ஸ்கூட்டர்ல பெட்ரோல் போட்டுமா, நம்ம இன்னைக்கு இந்த டியூட்டி போறோம், நேத்து திட்டினாரு இன்னைக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையேன்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டே இருப்போம். ஆனா ஒண்ணு நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் யுவர் தாட். இந்த தாட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆமென் அரண்களை, போர் ஆயுதங்களை கொண்டு இந்த மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் கிறிஸ்தேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வர முடியும். இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற நீங்க, உங்களுக்கு நிறைய வேலைகளில யூ வில் பி ஈஸிலி டீவியேட்டட். ஒரு மெடிக்கல் கண்டிஷனை சொன்ன அப்புறம் இந்த கண்டிஷன்ல இப்படி ஆயிடும் அப்படின்றது நீங்க படிச்சிருக்கிறீங்க. எல்லாம் படிச்சதுனால உங்களுக்கு நிறைய வேலையில அதன் மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் மேல அதிக நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அப்பாற்பட்டு ஆமென், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் காரியங்களை, நம்பத்தக்க காரியங்களை நாம் தான் வளர்த்துக் கொள்ளணும். பிகாஸ் what you have studied and what you have learned from the Lord sometimes becomes contrary. அது டிஃபரெண்டா இருக்குது. அப்ப அந்த டிஃபரெண்டா இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், இது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாளும் நம்ம மாம்சம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு நாளும் நம்ம மாம்சீக எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்கள் அவரை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற இமேஜினரி திங்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ், மேன்மையாய் படிப்பு, இதெல்லாம் நம்ம எதெல்லாம் பெருசா யோசிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, கிறிஸ்தேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள நாம் சிறைப்பிடிக்கணும். இது தினமும் உங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். I always pray like this. Lord, take every thought captive under the obedience of Christ Jesus. Amen. இதை நீங்க செய்யும் போது பிசாசு உங்க சிந்தையில அவன் எப்படியாவது தேவையற்றதை விதைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவனால அது செய்ய முடியாது. ஏன்னா இப்ப உங்க சிந்தை முழுவதுமாய் கிறிஸ்தேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க ஜீசஸ்க்கு நம்ம சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய அன்பு சகோதரியாக, உங்களுடைய ஆவிக்குரிய பர்சனா நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய எல்லா காரியத்தையுமே நீங்க வாயை திறந்து சப்மிட் பண்ணாதான் ஆண்டவர் அந்த காரியத்துல ஆளுமை செய்ய முடியும். God can reign over certain things only when you submit. நீங்க எதெல்லாம் சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்களோ அதுல எல்லாம் ஆண்டவர் ரொம்ப டீசன்ட் காட். அவர் எல்லாத்துலயும் தலையிட மாட்டார். நீங்க சொல்லாத வரைக்கும், நீங்க கொடுக்காத வரைக்கும் அவர் அதுல he will not take over. He waits for you to confess.
உங்க வாயை தந்து நீங்க சொல்லுவீங்கன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 நம்ம பாக்குறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். இன்னைக்கு நம்ம இருதயத்தை, நம்ம மைண்ட நம்ம காத்து கொள்றது மிக 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 அவசியமான ஒரு காரியம். இந்த மாம்சத்தின் எண்ணங்களும் இந்த பாவங்களும் ஈஸியா இந்த சிந்தையில வரும்னு சொன்னல. இந்த சிந்தையில வர்றத நீங்க மேற்கொள்றதுக்கு நீங்க இன்னொரு ஒரு காரியத்தை செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ஷன் we are giving it into the hand of Christ. நம்மளுடைய எண்ணங்களை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துடுறோம். 2வது நாம் காத்து கொள்ளணும். அப்பனா தேவையில்லாத குப்பைய நம்ம இந்த இருதயத்துல போடக்கூடாது. நம்ம சிந்தனையில போடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அந்த கதை, இந்த கதை, இந்த நீங்க உங்களுடைய போன், இன்னைக்கு முக்கியமா நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய போன்ஸ், தேவையற்ற சோசியல் மீடியாவோட நிறைய காரியங்கள். எது தேவையோ, எது நன்மையோ அதை மாத்திரம் நீங்க சிந்தித்தால் போதும். நிறைய வசனங்கள் வச்சிருக்கிறேன், நேரம் குறைவா இருக்கிறபடினாலே ஐ எம் கோயிங் வெரி வெரி ஃபாஸ்ட். கொலோசியர் 3:2-3 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எப்பொழுதும் our thoughts should be set up on high. நம்ம தேவனை குறித்த காரியங்களை குறித்து அதிகமாய் நாம் தியானிக்கும் போது நிச்சயமா இந்த மாம்சீக எண்ணங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமென். அதே போல திருமணமானவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், இதுதான் இன்னைக்கு உங்களோட நிறைய பேசணும்னு நினைச்சேன். பட் எனக்கு இப்போ நேரம் குறைவா இருக்கிறது. எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்த மாம்சத்தின் இன்னைக்கு பாவங்களை கொண்டு வருகிற பிசாச ஈஸியா நீங்க தோக்கடிக்க ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சில டிசிப்ளின், இன்னைக்கு நம்ம 1 பேதுரு 1:13 தான் ஹைலைட் வேர்டுன்னு சொன்னேன்ல. உங்க மனதை நீங்க அரை கட்டி கொள்ளணும்னா யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் மைண்ட். எப்படி டிசிப்ளின் பண்ணணும்னா, இன்னைக்கு டிசிப்ளின் பண்றதுன்றது ஒழுக்கங்களிலே, நம்மளுடைய ஒழுக்கங்களிலே, பழக்க வழக்கங்களிலே திருமணமாகாதவர்கள் இன்னைக்கு ஒருவேளை ஆப்போசிட் செக்ஸோட பேசுகிறத, உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெதர் வி ஆர் ஸ்பீக்கிங் ஜஸ்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வேலைக்கு போறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, நிறைய இடங்களிலே போகும்போது நாம் நிறைய பேரோட பழகுறோம். நிறைய பேரோட we have to use the phone to converse, call, அதெல்லாம் நம்ம பேசுறது, நேர்லயும் பேசுகிறதுக்கு உண்டான காரியம் உண்டு. ஆனா நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், எந்த அளவுக்கு பேசுறோம்ன்றது நீங்க தான் முன்குறிக்கணும். You have to decide of what you have to speak. Unnecessary discussions, anything personal, private, ஜெனரலா பேசுறதோட நிப்பாட்டிட்டு இந்த பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ்னு அன்னெசரியா பிகின் ஆகும்போது நீங்கள் அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி. அதே போல எனக்கு பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய ஈஸியான ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? பைக்ல போவது. ஏன்னா இங்க விட்டுடுங்க, அங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலரா, திருமணம் ஆகட்டும், திருமணம் ஆகாம இருக்கட்டும், 2 பேருக்குமே சேம் ரூல். யாரோடையும் உங்க கணவரை தவிர டிராவல் பண்ணாதீங்க. இட் கேன் பி உங்க பிரதர் ஓகே, அப்பா ஓகே, யார் வேணா இருக்கட்டும். யாரு கூடயும் பைக்ல தனித்து யாரு கூடயும் டிராவல் பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனித்து நின்னு பேசாதீங்க. அதே போல தேவையற்ற காரியங்களை ஒரு டைம் நைட் டைம்ல டெக்ஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு மீட்டிங், நம்ம டைம் இல்ல, அப்படி ஒரு டெக்ஸ்ட் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுங்க, அதோட நிப்பாட்டிக்கணும். unnecessary conversations we should avoid. அதே போல திருமணமானவர்கள் எங்கேயாவது ஜபத்துக்கு போகும்போது கணவன் மனைவியாய் போவது நல்லது. திருமணம் ஆகாதவர்கள் தனித்து யார் வீட்டுக்கும் போய் ஜெபிக்காதீங்க. தனித்து யார் வீட்லயும் போய் ப்ராப்ளம்ஸ் கேட்காதீங்க. டோன்ட் கோ அலோன். ஆல்வேஸ் டேக் சம் சிஸ்டர் ஆர் பிரதர் வித் யூ. ஆமென். எப்பொழுதும் இந்த ஐசோலேஷனை கொண்டு பிசாசு ஈஸியாக பாவத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்துருவான். he brings it here. அதுக்கப்புறம் தான் அவன் செயல்படுத்துவான். அதனால நம்ம சிந்தையில ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-9 நீங்க ஃபுல்லா வாசிக்கும் போது அழகான ஒரு வார்த்தையை 8ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற அப்புறம் வாசிச்சுக்கோங்க. 8ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். அப்போ நம்ம பேசுற கண்டென்ட் வித் whomever we are talking, அந்த கண்டென்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? நமக்கு தேவைப்படுகிறதா? இது நம்மளுக்கு ஏதாவது யூஸா? இது வந்து இத கேட்டு நம்ம வாழ்க்கை மாறுமா? இத கேட்டு நம்ம இம்ப்ரூவ் ஆகுமா? அப்படின்னு அது மாத்திரம் சிந்திங்க. அது மாத்திரம் பேசுங்க. அன்னெசசரி கான்வர்சேஷன்ஸ், அன்னெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள ஏத்தி நம் இருதயத்தை நாமே குப்பையாக்கி கொள்ளக்கூடாது. we need to guard our heart. ஹalleluya. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஒரே ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவூட்டினார். இதை உங்களோட கூட ஷேர் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால நான் சொல்லுகிறேன். ஆஹ் ஒரு காரியம், ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு இந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்து எங்களுடைய குரூப்ல க்ளோஸ் சர்க்கிள் மாத்திரம் ஜெபிக்க வச்சார். பாத்தீங்கன்னா இது ஒரு கேம்ப் நடக்குது. இந்த ஒரு கேம்ப் நடக்குது, எல்லாம் கிறிஸ்தவர்கள். கேம்ப்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. இந்த கேம்ப்ல ஆண்டவர் இப்படி காமிக்கும் போது, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இந்த மனைவி இந்த கணவரையும், இந்த கணவர் இந்த மனைவியும் விரும்புகிறார்கள். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பட் தி ஆப்போசிட். இவங்க இவங்களை நேசிக்கிறாங்க, இவங்க இவங்களை நேசிக்கிறாங்க. ஒரு இத பார்க்கும் போதே நான் சொப்னத்துல ரொம்ப கலங்கி போயிட்டேன். ஏன்னா கிறிஸ்தவர்களால நடத்தப்படுவர்கள், பெரிய லீடர்ஸா இருக்கிறவங்க, இவங்க வந்து இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டேன் நான். ஷாக் ஆயிட்டு எழுப்பி ஆண்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, வாட் இஸ் திஸ் லார்ட்? அப்போ காட் செட், இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட அசுத்தங்கள் நடக்கும். அப்ப இதுக்காக ஜெபிக்க வச்சாரு. எல்லாரும் சர்ச்ல, எங்களுடைய க்ளோஸ் ஃபெலோஷிப் விமென் எல்லாரும் சேர்ந்து we started to pray for this. இப்படிப்பட்ட அசுத்த எண்ணங்களை மேரேஜ் லைஃப்ல நம்மளுடைய ஒரு கமிட்டட் ஆய் தேவனுக்குள்ள இருக்கிற இந்த கவனன்ட்டை கெடுத்து போடணும் தான் பிசாசுக்கு ஆசை. இன்னைக்கு வந்து திருமணமானவர்கள் ஒரு வேளை நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்க கணவன் மனைவிக்குள்ள தேர்ட் பர்சனை தயவு செய்து நுழைச்சிடாதீங்க. தேவனை தவிர யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க. ஹalleluya. அதே போல let your hearts be true to one another. நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது நிச்சயமாய் ஒருவருக்கு ஒருவர் நீங்க உண்மையா இருக்க முடியும். இன்னைக்கு ஈஸியா ஒரு குடும்பத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப்ப பிசாசு அப்படி அப்படி ஓபன் பண்ணும், செப்பரேட் பண்ணோம்னா அவன் செய்யற காரியம் சண்டை, சின்ன ஆர்கியூமெண்ட், சின்ன பிரச்சனை கொண்டு வந்து பேசாம, நீ இப்படி சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்க என்னோட பேசக்கூடாது, அப்புறம் ஒன்னா சாப்பிடக்கூடாது. இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் வந்து மறுபடியும் பிஃபோர் த சன் கோஸ் டவுன் ப்ளீஸ் மேக் பீஸ். உங்க கோவம் தணிஞ்சு போனோம்னு சொல்றாரு. அப்பனா அன்னைக்கு ஈவினிங்கே தூங்குறதுக்குள்ள நீங்க போடுற சண்டை எல்லாம் முடிஞ்சிடணும். அல்லேலூயா. அதை முடிச்சாதான் ஆமென், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க முடியும். இல்லைன்னா ஈஸியா இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸை கொண்டு வருகிற குட்டி பிசாசுகள் நுழைந்து குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளவை பெருசாக்கி, அது அது ஊழியமா இருக்கட்டும், அது அது அவங்க 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 வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த அந்யோன்யமான தேவன் கொடுத்திருக்கிற அன்பை சிதறடிக்க செய்யும். So today I want to encourage you and also warn you today, according to 1 Peter 1:13, உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொண்டு, ஆமென், gird up the loins of your mind. இன்னைக்கு உங்க சிந்தையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. pray about your mind. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை நீங்க ஆட்கொள்ளுங்க. என்னுடைய சிந்தையை அப்பா நீங்க முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்க. என் எண்ணங்களை அப்பா கிறிஸ்தியன் கட்டுப்பாட்டுக்குள்ள, கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க சிறைப்பிடிங்க. ஆண்டவரே, என்னுடைய சுயமான காரியங்கள் எனக்கு வேண்டாம். ஒருவேளை இச்சை, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது திடீர்னு யார் மேலயோ ஒரு அட்ராக்ஷன் வருது. நீங்க திருமணமா ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம், whoever you are, suddenly you get an attraction, suddenly you feel different. ஏதோ ஒரு பாவம் உங்களை இந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வராதே, நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம்னு யோசிச்சீங்கன்னா உடனடியாக உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எண்ணங்களை சுத்திகரிங்க, என் கண்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என்னுடைய அறையை நான் கட்டி கொள்ளுகிறேன். I discipline myself. ஆண்டவரே அப்பா, எந்த அசுத்த ஆவிகளுக்கும் என் சிந்தை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க. இப்படி நீங்க உடனே ரெபியூக் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா
உங்களுடைய சிந்தையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, லஹதரோ ஷக்கடமாக்ல ஹேந்தரா ஜீபர ஹேந்தரோ ரீபட மாக்ல ஹாலஹா சிகரமேகா ஹதோ சியாக்ல ஹாங்கி ஹயாக்கல ஹாஷியாக்கபோ சிபர ஹேங்கி மாங்கல ஹந்தரா ரகிடி பகல மந்தரோ சிம்பர ஹந்தரபா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குட்பட்ட ஆண்டவரே அப்பா, உம்முடைய மகிமை பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஆவிக்குட்பட்ட உம்முடைய மகிமை, ஆவிக்குட்பட்ட உம்முடைய பலன், ஆவிக்குட்பட்ட உம்முடைய அபிஷேகம், நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. காலை வேளையில் ஆண்டவரை, இந்த நாளுக்குண்டான கிருபை, இந்த நாளுக்குண்டான அபிஷேகம், இந்த நாளுக்குண்டான வழிநடத்துதல் உண்டாயிருப்பதாக. பிள்ளைகளுடைய சிந்தையை கெடுத்து போட்டு ஊழியத்திலையும் குடும்பத்திலையும் அப்பா உங்களுடைய உத்தியோகத்திலையும் ஆண்டவரே தேவையற்ற அசுத்தங்களை கொண்டு வர நினைத்த எல்லா சத்ருன் வல்லமைகள் அப்பா இப்போ வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவரே அவைகள் எல்லாம் விழுந்து போனதுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. உங்க வார்த்தையினால அப்பா, உங்க நாமத்தினால, உங்க ரத்தத்தினால அப்பா, இந்த எல்லா அரண்கள் நிர்மூலமானதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய், அவங்க சிந்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நான் கெடுக்கிறேன் அப்பா. நீங்க ஆட்கொண்டு அரசாளுங்க. என்ப இயேசு கிறிஸ்துவின் வழியா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட். ஸோ இந்த காலை வேளையில அழகா ஆண்டவர் இன்னைக்கு நம்மள நிறைய காரியங்கள்ல நம்ம அறைகளை கட்டி கொள்வ கர்த்தர் நம்மளுக்கு திருவுளம் பற்றி இருக்கிறாரு. ஸோ ஐ ரியலி பிரைஸ் காட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உருவாக்கி கொண்டு இருக்கிறார்ல. இன்னைக்கு நம்மளுக்கிட்ட திருப்பி காட் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய காரியம் நம்மளுக்கு அக்கா சொன்னதுல ஆல்ரெடி காட் நம்ம கிட்ட பேசியிருப்பாரு. இன்னைக்கு ரீஅஷூரன்ஸ், ரீகன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு ஒரு தெளிவுல லைக் நிறைய உபதேசங்கள் நம்ம கேட்கும் போது அதுக்கு ஏற்றபடி நம்ம இருதயத்தை நம்ம மாற்றிக்கொண்டோம். ஆனால் தான் அந்த உபதேசத்தை நம்ம அப்ளிகேஷன் பண்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம கேட்டு போகிறவர்களா தான். வலி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை, கல்லு மேல விதைக்கப்பட்ட விதை மாதிரி நம்ம போயிடும். ஆனா நான் நினைக்கிறேன் இந்த காலை வேளையில நீங்க எல்லாரும் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 100 மடங்கு நல்ல பலனை தருகிறவர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாரும் ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? இல்ல பிரைஸ் காட்ல இந்த வேலை தேங்க் காட் அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் ஜொஹானா அக்கா. ஸோ தொடர்ந்து 2 நாள் நம்ம மத்தியில அக்கா கர்த்தருடைய வார்த்தையை தந்துல நம்மள பலப்படுத்தி இருக்கிறாங்க. பவுல் தீமோத்திக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜொஹானா அக்கா நம்ம எல்லாருக்குமே நிறைய உபதேசங்களை இல்ல நிறைய காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில நம்ம எப்படி நம்ம வாழணும்ன்றத இன்னைக்கு அக்கா சொல்லி இருக்கிறாங்க. காட் ஹஸ் புஷ்ட் அக்கா டு டெல் த திங். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் அழகா அக்காவை கொண்டு இந்த காரியங்களை நம்ம மத்தியில பேசி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு அக்காக்காக ஜெபிக்க போறோம். இன்னும் அடுத்த 2 நாள் அண்ணா நம்ம மத்தியில வர போறாங்க. இன்னொரு 2 நாள். ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் திஸ் டைம் அண்ட் ஆல்சோ அக்காக்காக, அவங்க குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர் காட். அப்பா இந்த வேலைக்காக நன்றி. அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த காலை வேலை எங்க மத்தியில கர்த்தர் பிரத்யட்சமா இடைப்படுகிறதற்காக நன்றி. ஓ ஆண்டவரே, எங்க கண்களை நீர் திறக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட் ஆண்டவரே, அப்பா இருளான இந்த வாழ்க்கையில வேதமே வெளிச்சம் ஆண்டவரே, சத்தியமே விளக்கு என்ற வார்த்தையின்படி இந்த வேலையில் அப்பா சத்தியம் என்கிற கட்சி எங்கள் அறையில கட்டினவர்களா ஆண்டவரே. எஸ் லார்ட், எங்க அறையில இருக கட்டினவர்களா எங்களை நாங்க திடப்படுத்தி கொள்ள, உங்க வேதத்தில் நாங்க எங்களை ஆண்டவரை சீர்திருத்தி கொள்ள ஆண்டவர், இன்னும் உமக்காக நிற்க, இன்னும் உமக்காக ஓட, அறையை கட்டி கொண்ட எலியா ரதத்திற்கு முன்பதாக ஓடினது போல ஓடுவதற்கு முன்பதாக எங்க அறைகளை கட்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க இந்த வேலையில ஆண்டவரே. எஸ் லார்ட் ஆண்டவரே, மேக் ourselves a grid ourselves லார்ட் ஆண்டவரே. இந்த வேலையில அப்பா அப்படியாக ஒரு ஆண்டவரே கர்த்தர் இந்த காலை வேலையில எங்களை நிறைய இடத்துல we are let go பண்ணிட்டோம் ஆண்டவரே. இது ஒன்னும் இல்லை, இது பிரச்சனை இல்லை, இது பரவாயில்ல, நாங்க சில காரியங்கள் திறந்து விட்டுட்டோம். ஆனா கர்த்தர் காலையில பேசுறீங்க ஆண்டவரே, எங்க அறையை இறுக கட்டி கொள்ளும்படியா ஆண்டவரே. எஸ் லார்ட், நாங்க விட்ட காரியங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்ளும்படியா ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் நாங்க பண்ண தவறுகளை, இதுவரைக்கும் நாங்க விட்ட காரியங்களை, இதுவரைக்கும் ஆண்டவரே பிறர் எங்களை கை நீட்டி சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவரே. எஸ் லார்ட் ஆண்டவரே, நாங்க நிறைய பிளேசஸ் பிசாசுக்கும் மனிதர்களுக்கும் நாங்க விட்டு கொடுத்துட்டோம். ஆனா we return back, we take back everything லார்ட். எங்களுடைய பொசிஷனை ஆண்டவரே கர்த்தர் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே பிசாசு எங்களை இழிவா
உருவாக்கணும்னு நினைத்த காரியங்கள், மனிதர்கள் எங்களை கீழே தள்ளணும் நினைத்த காரியங்களை மீண்டும் நாங்க ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக அறிக்கை செய்து நாங்க பெற்றுக்கிறோம். லார்ட், this morning we declare and decree we are getting back to our position, oh Father God. Dude malarahan talara liberana siantoloro sahatele rahade bala siankabalaro shahatalarana libarahanta malorohandalo rohandalo romashehede libere siantalarana. பரிசுத்த ஆவியானவரே நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தையை சுமந்து வந்த அப்பா ஜோஹான் அக்கா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. வி தேங்க் ஃபார் அக்கா லார்ட் ஆண்டவரே. அப்பா, ஒரு குடும்பமாக ஆண்டவரே எஸ் லார்ட் உமக்காக ஊழியம் செய்த ஆண்டவரே அப்பா, ஊழியத்துல நிக்கிறவங்க எல்லாருமே ஏன் தம்பி ஏன் தங்கச்சின்னு சொல்லி ஆண்டவரே அப்பா எஸ் லார்ட் பாக்குற அந்த ஆண்டவரே அந்த தாயின் உள்ளத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பான்னு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நாங்க எல்லாரும். லார்ட், வி பிளஸ் அக்கா லார்ட் ஆண்டவரே. வி பிளஸ் அண்ணா பிள்ளைங்க ஆண்டவரே எல்லாரையும் அவங்க செய்யற ஊழியங்களை ஆண்டவரே பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போகிற காரியங்களை கர்த்தர் கூட இருங்க, பலப்படுத்துங்க, பலனை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய பலனும் ஆண்டவரே அப்பா சரீர ரீதியான பலனும் எஸ் லார்ட் எல்லா விதமான தேவைகளும் ஆண்டவரே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து சந்திக்கப்பட போகிறதற்காக நன்றி தகப்பனே. ஐ பிரைஸ் அண்ட் தேங்க் யூ லார்ட் ஆண்டவரே. இன்னும் ஆதி தூரம் ஆண்டவரே, இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்ட பிரயோஜனம் அடைந்த ஆண்டவரே அதன்படி நடக்க போற எல்லா பிள்ளைங்களையும் உங்க ரத்த கொட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கேயும் இடறி விழாதபடி தன் அறையை கட்டி கொண்டு ஆண்டவரே வேதம் என்கிற அந்த சத்தியத்தின் அறைகளை கட்டி கொண்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா நிலைத்திருந்து ஓடுகிறதற்காக ஆண்டவரே ஓட போகிறதற்காக ஜெயிக்க போகிறதற்காக பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள போகிறதற்காக நன்றி செலுத்தி மகிமையை செலுத்தி ஜெபிக்கிறேன். நீரே எல்லாம் துதி கன மகிமைக்கு பாத்திரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய நினைவால உம்முடைய ஆண்டவரே தியானத்தினால உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளால நிறைந்திருக்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. we should not leave in a single millisecond Lord. ஒரு மில்லி செகண்ட் கூட உங்க பிரசன்னத்தை விட்டு நாங்க வெளியே போகாதபடி Lord, fill the entire day with your presence Lord. எங்களை வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அப்பிரயோஜனமானவர்கள்ப்பா, நீங்க சொல்ற கடமையை நாங்க செய்யறோம் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாம் துதிகன மகிமைக்கு பாத்திரம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த வேலையை. எங்க எல்லாரையும் உங்க கரத்துல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise God. நம்ம அப்படியே சொல்லி முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஸோ இன்னைக்கான பைபிள் பாசேஜ், அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டிய ப்ரேயர் பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுவாங்க. ஸோ குரூப்ஸ்க்கும் உங்களுக்கு வரும். ஸோ ரெகுலரா படிச்சுட்டே வாங்க. இல்ல தீர்க்க தரிசன புஸ்தகங்களை கொண்டு கர்த்தர் நிறைய காரியங்கள் பேசுறார். ஒரு பக்கம் நம்மளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் ரிமூவ் பண்றாரு, இன்னொரு பக்கம் தேவையான காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ள ஆட் ஆன் பண்றாரு. சோ பி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்துல தரித்து இருந்து கர்த்தர் செய்ய போற வல்லமையான காரியங்களை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். பிரைஸ் காட். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மகிமை தேவ மகிமை, மகிமை மேல் மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை இன்மேல் மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா, என்மேல் மகிமை இறங்கணுமே, மகிமை